சைல்டுஹுட்லேருந்து விஜய் ஃபேன். விஜய்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே பாருங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான். எனக்கு அப்போ கூட நான் இது பண்ணல, நான் விஜயை பார்க்கணும் நான் வந்தேன். வீட்டில் எல்லாரும் திட்டு, எதுக்கு போகிறேன்? இல்லை, நான் விஜயை பார்க்கணும். நான் சைல்டுஹுட்லேருந்து அவ்வளோ ஃபேன். அவரை பார்த்தே ஆகணும்னு வந்தேன் நான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஜெயிச்சா அவர் மட்டும் தான் இந்த தொகுதியில் ஜெயிப்பார். இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, சிஎம்மாவே அவர் மட்டும் தான் வருவார். பொதுவாகவே இந்த பெரம்பூர் வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அது உண்மையா? இது வரைக்கும் அப்படிதான் இருந்தது, இனிமேட்டு அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இவங்க பெருசாக எதுவும் பண்ணலை. இப்போ இவர் ஏற்பட்டு நல்லா பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக பண்ணுவார், கண்டிப்பாக ஜெயிப்பார், ஜெயிக்க வச்சிரும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இவ்வளோ பிரைம் மினிஸ்டர், இவ்வளோ சிஎம்ஸ்லாம் போனாங்களா, யாருக்குமே ப்ரே பண்ணதில்லை. இவருக்கு மட்டும் நான் ஃபுல் ரம்ஜான்லேயும் அவருக்காக அவர் ஜெயிக்கணும்னு நான் சத்தியமாக ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். நான் ஜூலியா பெரம்பூர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். பெரம்பூரில் நின்று பிரச்சாரம் பண்ணுறேன். நைட் ஏதோ வீடியோ போட்டுச்சு, நான் காலைல பார்த்தேன். சத்தியமாக இல்லை, ஃபுல்லாக சுற்றி தான் பார்த்தேன். எங்கேயாவது இந்த பிஸ்கெட் போடலான்னு பார்த்தா கண்டிப்பாக ஜூலி கிடைக்கவே இல்லை. ஜூலிக்கு இந்த பதிவு. தளபதி வந்துட்டாரா, கண்டிப்பாக உடச்சி துவம்சம் பண்ண போகிறாரு. வெயிட் ஏப்ரல் 23ஆம் தேதி பாருங்கள் என்ன நடக்க போகுது. கூட பரவாயில்ல, பெரம்பூர் தொகுதியில் நின்ட்டார்ல, அந்த பயம் இன்னும் பயத்திலே இருப்பார் அவரு. சிஎம் சார் இன்னைக்கு காலைல வந்தார். எனக்கு வந்து ஒரு குரூப்ல வந்து இந்த மாதிரி வரீங்களா, 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா காசே இல்லாம நிக்கிற குரூப் இது. 500 ரூபாய்க்காக நிக்கலங்க, எல்லாருமே வந்து காசே இல்லாம வந்து நிக்கிற குரூப். அதுக்கு சொல்லுவீங்களா, எதுக்கு சொல்லுவீங்களா எல்லாருமே? நீங்க என்ன தொகுதி? பெரம்பூர் தொகுதி. ஓகே, விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் நிற்பாரு அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி எதிர்பார்த்தீங்களா? இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக தான் டாக் போயிருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஜெயிச்சா அவர் மட்டும் தான் இந்த தொகுதியில் ஜெயிப்பார். இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, சிஎம்மாவே அவர் மட்டும் தான் வருவார். பார்க்கல, ஆனால் நினைட்டாரு, அவர் தான் பண்ணுவார். ஓகே, பொதுவாகவே இந்த பெரம்பூர் வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அது உண்மையா? இது வரைக்கும் அப்படிதான் இருந்தது, இனிமேட்டு அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி நாங்களும் பெரம்பூரில் தானே இருக்கோம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஜய் வந்து பெரம்பூரில் நிற்கிறதுக்கு. ஓகே, நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பெரம்பூர் அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் நல்லா தான் பண்ணுவார். இது வரைக்கும் யாரும் பண்ணாதபடி நல்லா தான் பண்ணுவார். அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது எனக்கு. ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறேன், அங்கே பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் டைம் இங்கே பார்க்குறது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. விஜய் அவர்கள் என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னெல்லாம் செய்யலை? மேக்ஸிமம் இங்கே பொதுவாக பெருசாக செய்யலை. தளபதி வந்தால் அதை நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இங்கே மைனஸ் இருக்குது பெரம்பூரில். இவங்க பெருசாக எதுவும் பண்ணலை. இப்போ இவர் ஏற்பட்டு நல்லா பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக பண்ணுவார், கண்டிப்பாக ஜெயிப்பார், ஜெயிக்க வச்சிரும். இவ்வளோ பிரைம் மினிஸ்டர், இவ்வளோ சிஎம்ஸ்லாம் போனாங்களா, யாருக்குமே ப்ரே பண்ணதில்லை. இவருக்கு மட்டும் நான் ஃபுல் ரம்ஜான்லேயும் அவருக்காக அவர் ஜெயிக்கணும்னு நான் சத்தியமாக ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஜூலி அவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து டிவிகேவை பற்றி புறமா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஒரு தொண்டர்களாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, வேஸ்ட்டு. அவளை பற்றி நம்ம நினைக்கிறதே வேஸ்ட்டு. வர்த்தி இல்லாதவ ஜூலி, பேச தகுதியே இல்லை. அவள் எதுக்கு வந்து பேசுகிறா? ஃபஸ்ட்டு தேவையில்லாத வேலை அவளுக்கு. இன்னும் இருக்கிற கொஞ்சம் பேரும் கெட்டு போகுது, அவ்வளோதான். அவ வேற ஒரு லூஸ். அவள் பேசுறதெல்லாம் காதுலயே வாங்கக்கூடாது. நம்ம பிக் பாஸ்லயே பார்த்துட்டு அவள் எப்படிப்பட்டவன்னு. ஸோ அவள் பேசுறதெல்லாம் காதுலயே வாங்கக்கூடாது. நம்ம ஏதோ நாய் கொலைக்குதுன்னு விட்டுட்டே இருக்கணும். அவங்கள பற்றிலாம் பேசணும்னா என்ன இருக்குது சொல்லுங்கள்? அவங்களாம் இத்தனை வருஷம் எங்கே போனாங்க? வேஸ்ட். சீரியஸா நான் ஜூலியா பெரம்பூர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். பெரம்பூர்ல நின்று பிரச்சாரம் பண்றேன். நைட் ஏதோ வீடியோ போட்டுச்சு, நான் காலைல பார்த்தேன். சத்தியமா இல்ல, ஃபுல்லா சுத்தி தான் பார்த்தேன். எங்கேயாவது இந்த பிஸ்கெட் போடலான்னு பார்த்தா கண்டிப்பா ஜூலி கிடைக்கவே இல்லை. ஜூலிக்கு இந்த பதிவு என்ன வேணா, ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால தான் இந்த மாதிரி பண்றா. அது ஒரு நாய் குலைச்சிட்டு போதுன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நான் சொல்றது. நீங்க தான் சொல்லி அவங்க இன்னும் பெரிய ஆள் ஆகுறீங்க, புரியுதுங்களா? ஜூலில அவ்வளோ ஒருத்தே கிடையாது, எவ்வளோ ஒத்தே கிடையாது, அதெல்லாம் ஆளே கிடையாது. முன்ன நம்ம டிவிக்கே தான் ஜெயிக்கும் இந்த ஆட்சி. அவர் தான் வருவாரு. என்னெல்லாம் வந்தா ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணணும்? அவர் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து சரியில்லை, மேக்ஸிமம் சரியில்லை. லேடிஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. எல்லாமே ஒரு பெண்கள் வந்து வெளியே போக முடிய மாட்டேங்குது. ஒரு நைட் டைமில் வந்து வெளில போக முடிய மாட்டேங்குது, ஒரு சேஃப்டி இல்லை. ஸோ அவர் வந்தாருன்னா நிறைய விஷயம் மாறும் நம்புகிறோம். ஸோ அதுக்காக ஓட் ஃபார் டிவிக்கு. சிஎம் சார் இன்னைக்கு காலைல வந்தார். எனக்கு வந்து ஒரு குரூப்ல வந்து இந்த மாதிரி வரீங்களா, 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா காசே இல்லாம நிக்கிற குரூப் இது. 500 ரூபாய்க்காக நிக்கலங்க, எல்லாருமே வந்து காசே இல்லாம வந்து நிக்கிற குரூப். அதுக்கு சொல்லுவீங்களா, எதுக்கு சொல்லுவீங்களா எல்லாருமே? என்னெல்லாம் விஜய் அவர்கள் வந்தா செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ அவர் கொடுத்துருக்குது எல்லாமே நல்லையான அறிக்கை தான். ஆனால் அது கண்டிப்பாக அவர் செஞ்சாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். செய்வார், நம்பிக்கை இருக்குது. இந்த வாட்டி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே. கண்டிப்பாக செய்வார் விஜய்.
டிவிக்கே தான். அதுவும் அவர் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நினச்சி தான் சொன்னார். தாய் மாமன் சீரு அதெல்லாம் அவர்லாம். ஸோ அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நினச்சி தான் நம்மள சொன்னார். அவர் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவாருன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவர் நல்லா தான், பெரம்பூர் மட்டும் இல்லை, ஃபுல் தமிழ்நாடுவே நல்லா தான் இருக்கும் விஜய்னால. தளபதி வந்துட்டாரா கண்டிப்பாக உடச்சி துவம்சம் பண்ண போகிறாரு. வெயிட் ஏப்ரல் 23 பாருங்கள் என்ன நடக்க போகுது. குளத்தூர் தொகுதியில் நிற்கலாம் கூட பரவாயில்ல, பெரம்பூர் தொகுதியில் நின்ட்டார்ல, அந்த பயம் இன்னும் பயத்திலே இருப்பார் அவர். அவர் வந்து வெறும் லேடிஸ்க்கு சேஃப்டி கொடுத்தாலே போதும். ஏன்னா இந்த போதை பொருட்கள் அது எல்லாமே வந்து தவிர்த்துட்டு வெறும் லேடிஸ்க்கு சேஃப்டி, சுயமா நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்றதுக்காக நம்மளுக்கு ஒழுங்கான வேலை, ஓசி பொருள்லாம் வேணாம், நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்றதுக்கான வேலை கொடுத்தாலே போதும். நாங்கள் அது எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். அதுவே போதும் இல்லையா நம்ம எல்லாருக்குமே. பேசிக்கலி அதுதானே தேவை. ஒரு வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல உடை, அது இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துப்போம். அது கரெக்டு தானே. சைல்டுஹுட்லேருந்து விஜய் ஃபேன். விஜய்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே பாருங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான். எனக்கு அப்போ கூட நான் இது பண்ணல. நான் விஜயை பார்க்கணும்னு நான் வந்தேன். வீட்டில் எல்லாரும் திட்டு, எதுக்கு போகிறேன்? இல்லை, நான் விஜயை பார்க்கணும். நான் சைல்டுஹுட்லேருந்து அவ்வளோ ஃபேன். அவரை பார்த்தே ஆகணும்னு வந்தேன் நான். ஓகே, உங்களுக்கு கால் வந்துச்சு 500 கொடுக்குறோம் வாங்க. ஆமாம், கட்சிக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. அது வந்து கொடுக்கவும் நீங்கள் வந்து ரிப்ளைவும் பண்ணாதீங்க, யாருக்குமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா கட்சி நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கூட எனக்கு ரெக்கார்டு ஒன்று வந்துச்சு. ஆனால் நாங்கள் போல. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ வந்து என்ன விஷயம்லாம் செஞ்சிருக்காரு? எம்எல்ஏ தெரியுமா? எம்எல்ஏ யாருமே எங்களுக்கு தெரியாது இருக்கும். இப்பதான் விஜய் அவர்கள் வந்தா எல்லாம் ஒண்ணு வருது வெளியவே. விஜய் தான் சொன்னதை செய்யணும், அது போதும் எங்களுக்கு, வேற எதுவும் வேண்டாம். அவர் வந்து ஒரு இது பண்ணணும், அவ்வளவுதான் எங்களுக்கு. காலைல 10 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. பட் நாங்க இப்ப வரைக்குமே அவருக்காக ஒரு கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஒரு மூஞ்சி பாக்குறதுக்காகவே. விஜய் தான்ப்பா டிவிக்கே தான். டிஎம்கே எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இனி டிவிக்கே. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல மெயினா இந்த ஆட்சியில, இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சியில. இதுக்கு மேல வர ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறார். அதுதான் மெயின், வேற ஒண்ணுமே எங்களுக்கு தேவையில்ல, இதுதான் தேவை. ஆனா ஒரு வளராறு இருக்கும்ல, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு எல்லாரையும் கதற விட்டாருன்ட்டு ஒண்ணு இருக்கும்ல, அது போதும். அண்ணா கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. அண்ணா செய்வாரு, எல்லாமே செய்வாரு. அண்ணா செய்யாதது எதுவுமே கிடையாது. சான்ஸ் கொடுத்தா அண்ணா பக்காவா எல்லாத்தையும் செஞ்சு முடியும். தெய்வத்திட்ட கோரிக்கை தான் வைக்க முடியும், வச்சாச்சுல்ல, அவர் பார்த்து பாரு. இதுக்கப்புறம் அவ்வளவுதான். நம்ம பெண்கள் மெயின் அதுதான் எங்களுக்கு, பெண்களுக்கான. ஏன்னா நாங்க பெண் குழந்தைய பெத்துட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் ஒரு பயம். இப்போ இன்கேஸ் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு எங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நைட்டில் போகணுன்னாலும் பயம். அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுவோன்னா அண்ணா ஆட்சியில் கண்டிப்பாக நடக்கும்ன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நாங்கள் எதிர்பார்க்கலக்கா, இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு இது பண்ணலை. ஆர்டி சேகர் இருக்கார், இப்போ ஆர்டி சேகர் இருக்கார், இது வரைக்கும் எதுவும் பண்ணலை எங்களுக்கு. நாங்கள் பண்ணியே பார்த்ததில்ல. இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் எதுவும் பண்ணி பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் விஜய் வந்ததுக்கப்புறம் பண்ண போகிறாரு. இப்போதைக்கு பாதி அறிக்கை தான் விட்டுருக்கா, இன்னும் அறிக்கை இருக்குது, அது இது பண்ணலாம், பார்க்கலாம். நான் கண்டிப்பாக முன்னாடியே எதிர்பார்த்துறேன். நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சிச்சு நம்ம அண்ணன் தான் நிற்கிறாருன்ட்டு. நம்ம ஓட்டு ஃபுல்லாக நம்ம அண்ணனுக்கு தான், டிவி கேட்குது. வீட்டில் 6 ஓட்டுக்குது, நம்ம 6 ஓட்டுமே நம்ம அண்ணன் டிவி கேட்குது. போதைப் பொருள் இங்கே ஒழிக்கணும். நம்ம பெரம்பூரில் ஜாஸ்தி இருக்கு. கெஞ்சாலேருந்து இதுலேருந்து நிறைய இருக்கு. கெஞ்சா தான் மெயினாக ஒழிக்கணும். இங்கே கெஞ்சா ஒழிக்கணும், அப்புறம் இல்லாதவங்களுக்கு செய்யணும். எங்கள் குலதெய்வம் வந்து நிற்கிற மாதிரி இருந்ததுங்க. எங்க குலதெய்வம் எங்களை பார்க்க நேர்ல வந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வடசென்னைனாவே விஜயனா தான், எப்பவுமே இங்க விஜயனா தான். விஜயனை தவிர யாருமே இங்க வர முடியாது, விஜயனா தான் இது. அவர் வந்தாதான் இந்த இடம் நிறைய மாறும், நிறைய போதைப் பொருள் இருக்குது. விஜயனா வந்தாதான் மாறும். இது வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்க, இது வரைக்கும் போதைப் பொருள் மாறுந்தே இல்லை. விஜயனா வந்தா மாறுன்ட்டு எல்லாம் நாங்க ஓட்டு போடுவோம். ஆர்டி சேகர் வந்து இருந்தாரு, என்ன செஞ்சாரு யாருக்குமே தெரியல. என்ன செஞ்சாரு யாருக்குமே தெரியல. ஆர்டி சேகர் இருந்தாரு, யாருக்குமே தெரியல என்ன செஞ்சாரு. ஆர்டி சேகர் எங்க இருந்தாரு பாதி யாருக்கும் கேட்டீங்களா? ஆர்டி சேகர் யாருக்குமே தெரியல. ஆனா இந்த தொகுதியில நம்ம அண்ணன் விஜய் நிக்கிறாரு, செய்வாரு, சிறப்பா செய்வாரு. கண்டிப்பா எல்லாரும் பாப்பீங்க. காவல்துறையும் வந்து இந்த திமுக அரசாங்கத்துக்கு தான் கைக்கூலியா இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தா அது சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற? ஒரு பொதுவான ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு பப்ளிக்கில் நடக்கும்போது பொதுவான உள்ளவங்க எல்லாருமே கேட்கலாம். அது யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை விட்டு நீங்கள் யார் சம்மந்தம் உள்ளவங்க மட்டும் வாங்க, சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் வெளியே கேஸ் எடுத்துக்க முடியாதுன்றாங்க. எங்கள் ஏரியா அடையாள பேரை படம் சினிமா எடுத்துன்னு வெற்றிமாறன் இவங்க ரஞ்சித் இவங்களாம் இந்த படம் பேர் எடுத்து எங்கள் ஏரியா பேரை ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சுருக்கேன். ஆனால் எங்கள் அண்ணா இந்த ஏரியா விஜய் பேர் இப்போ சொன்னால் நீங்கள் விஜய் தொகுதியில் இருக்கிறீங்களா, எங்களுக்கு இப்போ அது சட்டையை தூக்கி நாங்கள் பெருமையாக பேசிப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு நானும் அதுதான் சொல்லுவேன். எனக்கு மெயின் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும். அவர் வந்தா அதை கேட்டு கொடுக்கல, கேட்காம கொடுக்கறது தான் தெய்வம். டிஎம்கே எங்க ஏரியால ஓட்டு கேட்டு வரவே முடியாது, வந்தா நாங்க ஓட விட்டுருவோம். ஓகே, உங்களுடைய ஓட்டு முழுக்க டிவி கேக் தான். எங்க அண்ணனுக்கு தான், டிவிக்கே இல்ல, எங்க அண்ணன் தான், விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு. எல்லாருமே எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தலைவர்லாம் இல்ல, எங்க அண்ணன் அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். எங்க வீட்டுல மொத்தம் 5 ஓட்டுமே எங்க அண்ணனுக்கு தான். மாத்தி போட்டா வீட்டை விட்டு தொத்திடுவோம் யாரா இருந்தாலும்.